அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை பியூர் மேக்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பை அப்படிங்கிற வேல்யூ எதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த பை வேல்யூ எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுது, இதை எதனால் இந்த பை வேல்யூவை 22/7 அல்லது 3.14 அப்படின்னு மதிப்பிடுறாங்க, இதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம், இதுக்கான விடையை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம்ஸில் அப்ளை பண்ணும் முதல்ல இப்போ நீங்கள் போட்டு பார்க்கும்போது அது வந்து ஒரு விதமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணும், ரொம்ப ஜாலியாக படிக்க தோணும். சரியா? ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்கிட்டு படிக்க முடியும். ஏன்னா இப்போ நமக்கு டைம் இருக்குது. ஆல்மோஸ்ட் அடுத்த வருஷம் நமக்கு செப்டம்பருக்கு அப்புறம் தான் எக்ஸாம். இன்னுமே நமக்கு கரெக்டான டைம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக படிங்க. சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த பியூர் மேக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் மேக்ஸையுமே புரிதலோடு நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி விஷயங்களை நம்ம கொடுக்குறோம். சரியா? ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வரப்போகுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பை அப்படிங்கிற வேல்யூனா என்ன, ஏன் நம்ம பை பயன்படுத்துகிறோம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு பார்ப்போம். பை அப்படிங்கிறது ஒரு வட்டத்துடைய சுற்றளவை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து அப்ளை பண்ணுறது தான் நமக்கு இந்த பை தேவைப்படுது. ஏன் வட்டத்துடைய சுற்றளவை கண்டுபிடிக்க தேவைப்படுது, அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் சொல்கிறேன். ஒரு செவ்வகத்தையோ அல்லது ஒரு சதுரத்துக்கோ அதோட சுற்றளவை கண்டுபிடிக்கணும்னா அதோட லென்த்தையும் பிரெத்தையும் நீங்கள் இன்ட்டு பண்ணியோ அது ஒரு ஸ்கேல் வச்சு அளந்தோ கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது இப்படி இருக்கு ஒரு செவ்வகமோ ஒரு ஸ்கொயரோ அல்லது ஒரு செவ்வகமோ இப்படி இருக்கு அப்படின்னா இதோடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஒரு ஸ்கேலை வச்சு இதையும் அளந்து கண்டுபிடிச்சு போயிடுவீங்க. ஆனால் ஒரு வட்டத்துடைய சுற்றளவை கண்டுபிடிக்கணும்னா ஸ்கேலை வச்சு அப்படிலாம் அளக்க முடியாது. ஏன்னா இது ஈவனாக கிடையாது, இது ஒரு வட்ட வடிவம். இப்போ இந்த இடத்துல ஸ்கேலை வச்சிங்கன்னா அப்படி நீட்டுக்கு வச்சிங்கன்னா இங்கெல்லாம் எம்டி ஸ்பேஸ் ஆகிடும். அப்போ இதோட சுற்றளவை நம்மளால இப்படி ஒரு ஸ்கேல் வச்சு அளந்து இப்படி ஒரு ஸ்கேல் வச்சு அளந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி இடத்துக்காக தான் நமக்கு இந்த பை அப்படிங்கிற வேலையை தேவைப்பட்டுச்சு. எதுக்கு சார் தேவைப்பட்டுச்சு, எதனால எல்லா வட்டத்துக்கும் அல்லது வட்டம் வடிவம் கொண்ட இந்த கூம்பு இதுக்கெல்லாம் கூட நம்ம ஏன் அந்த பை வேல்யூ பயன்படுத்துறோம், கான்ஸ்டண்டா இந்த பை அப்படிங்கிறத ஏன் பயன்படுத்துறோம், எல்லாத்துக்கும் காமனா, அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க சார். சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த வட்டம் இருக்கு, இந்த வட்டத்துடைய சுற்றளவு எனக்கு தெரியாது. சுற்றளவுனா சர்க்கம்ஃபரன்ஸ் எனக்கு தெரியாது. சரியா? என்னன்னா சுற்றளவு தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது இந்த வட்டம் கிடையாது, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வட்டம் இருந்தாலும் இதான் கான்செப்ட். இப்போ இந்த வட்டத்தோட சுற்றளவு எனக்கு தெரியல, அப்போ நான் எப்படி இந்த வட்டத்தோட சுற்றளவை கண்டுபிடிப்பேன் அப்படின்னா இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் விட்டுருங்க, நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ இந்த வட்டம் இருக்குது, இந்த வட்டத்தில் என் கையில் ஒரு ஸ்கேல் இருக்குது. ஒரு ஸ்கேலு ஒரு அளவுகோல் பெரிய ஒரு நூலோ என்னமோ இருக்குன்னு வச்சுங்க, வச்சு அளந்துக்கிறதுக்கு. இப்போ நான் இந்த வட்டத்துக்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு இங்கே இருந்து இந்த வட்டத்தோட எண்டு வரைக்கும் ஒரு புள்ளி வச்சு ஒரு கோடு போட்டேன். இந்த கோடுக்கு பேர் தான் விட்டம். இதான் வட்டத்துடைய விட்டம், டயாமீட்டர்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த வட்டத்தோட சுற்றளவு எனக்கு தெரியல. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா வட்டத்தோட சென்டர் டு சென்டரில் ஒரு கோடு போட்டு அந்த கோடை ஸ்கேலை வச்சு நான் என்னால் இப்போ அளந்துக்க முடியும். இப்போ ஸ்கேலை வச்சு நான் அளந்தா எனக்கு இது 14 சென்டிமீட்டர்னு காட்டுது. ஓகேவா? இதை ஸ்கேலை வச்சு ஈஸியாக அளந்துட முடியும். ஸோ அளந்துட்டேன் 14 சென்டிமீட்டர். இதை கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு சுற்றளவு வந்த மாதிரி. எப்படி சார் சொல்கிறீங்க? இப்போ நான் விட்டத்தை கண்டுபிடிச்சிட்டேன்ல, இந்த வட்டத்துடைய விட்டம் எவ்வளோ இருக்கோ அந்த நம்பரோட இன்ட்டு 22/7 அல்லது 3.14 போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அதுதான் இந்த வட்டத்துடைய சுற்றளவு. எளிமையாக சொல்கிறேன். இப்போ இந்த வட்டத்துடைய சுற்றளவு எனக்கு தெரியல, அதனால் ஃபஸ்ட்டு நான் அதோடைய கோடு போட்டு எண்டு டு எண்டில் ஒரு கோடை போட்டு அதோடைய விட்டம் எவ்வளோன்னு நான் ஒரு ஸ்கேல் வச்சு அளந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த விட்டம் எவ்வளோ இருக்கோ, இந்த வட்டத்துடைய விட்டம் எவ்வளோ இருக்கோ அதோட 3.14 மடங்கு தான் இதோடைய சுற்றளவு. இந்த வட்டத்தோ இதை 3.14 நீங்கள் பை வேல்யூ எழுதலாம், அல்லது இதோட 22/7 மடங்கு தான் இதோடைய சுற்றளவு. எப்படி வேணாலும் நீங்கள் எழுதலாம். பை வேல்யூ 3.14 ஒன்று தான், 22/7 ஒன்று தான். இது இந்த வட்டத்துக்கு மட்டுமா? இல்லை, உலகத்தில் எவ்வளோ பெரிய வட்டம் இருந்தாலும் அந்த வட்டத்துடைய சுற்றளவு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வட்டத்துடைய விட்டத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க. விட்டத்தை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஈஸியாக அந்த எண்டுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு கோடு போட்டு இல்லாட்டி ஒரு நூல் மாதிரி ஒன்று லைனாக பிடிச்சி அதோட லென்த்தை உங்களால் அளந்துக்க முடியும் எத்தனை சென்டிமீட்டர்னு. இப்போ இதை அளந்துட்டிங்கன்னா இந்த வட்டத்தோடைய விட்டம் எவ்வளோ இருக்கோ அந்த விட்டத்தோட 3.14 மடங்கு தான் அதோடைய சுற்றளவு. இந்த 3.14 தான் நம்ம 22/7 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதோட 22/7 மடங்கு தான் அதோடைய சுற்றளவு. அப்போ இதை அடித்து பாருங்களேன். இப்போ இதோட விட்டம் 14 சென்டிமீட்டரா, அப்போது இதோட 3.14 மடங்கு இது தசம எண்ணில் இருக்குது, அதனால் டேரெக்டாக இப்படி போட்டுப்போம். இதோட 22/7 மடங்கு அடித்து பாருங்கள். 1 7 2 7 14, அப்போ 2 22 44 சென்டிமீட்டர். அப்போ இதுதான் இதோடைய சுற்றளவு. ஸோ இப்போ இந்த வட்டத்தோட சுற்றளவு 44 சென்டிமீட்டர், இதோட விட்டம் 14 சென்டிமீட்டர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்னன்னா இந்த வட்டம் கிடையாது, எவ்வளோ பெரிய வட்டத்துக்கு சுற்றளவும் அதோட விட்டமும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா
அந்த சுற்றளவையும் அந்த விட்டத்தையும் பின்னத்தில் போட்டு அடித்து பார்த்தீங்கன்னா 3.14 அப்படிங்கிற ஒரே வேல்யூ தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்குமா, இதோட சுற்றளவு எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 44. இதோட விட்டம் எவ்வளோ? 14. இது ரெண்டுத்தையும் அடிச்சு பாருங்க. 2 7 14, சாரி 7 2 14, 2 2 4, 2 2 4 எவ்வளோ வந்துச்சு? 22/7. இதை அடிக்க முடியுமா? எவ்வளோ அடிக்கலாம்? 1 7 7, 3 7 21, மிச்சம் 1 வந்துருமா? மிச்சம் புள்ளி 1 7 7, அதுக்கப்புறம் 3.14, அவ்வளோதான். ஸோ 3.14 வந்துட்டா 3.14 இல்லாட்டி 22/7. அப்போ இதே மாதிரி எல்லா வட்டத்துக்கும் அந்த வட்டத்தோடைய விட்டம் எவ்வளோ இருந்தாலும் அந்த விட்டத்தோட இன்ட்டு 3.14 மடங்கு தான் அந்த வட்டத்துடைய சுற்றளவாக இருக்கும். அப்போ ஒரு வட்டத்துக்கும் இப்போ இன்னொரு வட்டம் இருக்கு, இப்போ இன்னொரு வட்டம் இருக்கு. இந்த வட்டத்துக்கு நீங்க விட்டம் எடுக்கிறீங்க, இது வந்து ஒரு 50 சென்டிமீட்டர் இருக்கு இந்த வட்டத்தோடைய விட்டம். அப்போ இதுக்கும் போய் உட்காந்துக்கிட்டு இதோடைய அதாவது இந்த விட்டத்தோட இன்ட்டு இதே மாதிரி ஒரு 3.14 மடங்கு, அதுதான் சுற்றளவு. அப்படின்னா ஒரு டைம் 50. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்க என்ன சொல்றதுக்கு நமக்கு சுருக்கமாக கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ ஒரு வட்டம் இருக்கு, இந்த வட்டத்தோடைய விட்டமை 5 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அது எதுக்காக சார் இன்ட்டு 3.14 போடுறாங்க சொல்கிறேன். ஒரு வட்டத்துடைய விட்டம் எவ்வளவோ அதே விட்டம் மாதிரி ஒரு டைமு 2 டைமு, அதாவது இந்த நேராக இருக்கல அந்த கோடு, அந்த கோடை இப்படி நீங்கள் ஒரு டைம் போடுங்க 5 சென்டிமீட்டர், இன்னொரு டைம் 5 சென்டிமீட்டர், இன்னொரு டைம் 5 சென்டிமீட்டர், இப்படி 3 டைம் அந்த சென்டிமீட்டர் எழுதுங்க. பேலன்ஸ் 4 டைம் 0.14 பேலன்ஸ் இருக்கும், அதில் இருக்கிற மிச்சம். இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா இதுதான் இதோடைய சுற்றளவு. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ ஏன் பை வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுறோங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு வட்டம் இருக்கு, அதோடைய சுற்றளவு எனக்கு தெரியல, அதோடைய விட்டத்தை எண்டு டு எண்டு ஒரு கோடு போட்டு 5 சென்டிமீட்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஒரு வட்டத்தோட விட்டம் எவ்வளோ இருக்கோ அந்த விட்டம் மாதிரி 3.14 மடங்கு அதோட சுற்றளவு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? இதோட 5 சென்டிமீட்டர் தான் இதோட விட்டம். அப்போ இதோட சுற்றளவு தெரிஞ்சுக்கணும்னா இதே மாதிரி 3.14 மடங்கு அது சுற்றி இருக்கும். அப்படின்னா ஒரு டைம் இருக்கும் இதே மாதிரி, அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு டைம், இதே மாதிரி இன்னொரு டைம், பேலன்ஸு 0.14 இப்படி தான் இருக்கும். 5 5 10, 10 5 15, 15.14 முடிஞ்சிச்சு. இதுதான் அதோடைய சுற்றளவாக இருக்கும். இதுதான் இதுக்கு மீனிங். இப்போ எதுக்காக அதை அந்த 22/7 ஒரு வேல்யூ பயன்படுத்துறாங்க பையனு? எதுக்காகனா, இப்போ வேற வட்டம் இருக்கு, இப்போ இன்னொரு வட்டம் இருக்கு, இதோடைய விட்டம் வந்து 65 சென்டிமீட்டர் இதோடைய விட்டம். இப்போ இதுக்கு போய் நீ உட்காந்துக்கிட்டு விட்டம் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி 3.14 மடங்கு ஒரு டைமு, இன்னொரு டைமு, இன்னொரு டைமு, இன்னொரு டைம் பேலன்ஸு 0.14 பேலன்ஸ் இருக்கும். இது மாதிரி போட்டு நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இன்னொரு வட்டம் இருக்கு, இந்த வட்டத்துக்கு ஒரு 120 சென்டிமீட்டர் இதோடைய விட்டம். இதோட சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு டைம் 120, இதோடைய ஒரு பங்கு ஒரு டைம் இருக்கும், இன்னொரு டைம் இருக்கும், இன்னொரு டைம் இருக்கும், பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் 0.14 இருக்கும் சென்டிமீட்டர், அதாவது அது 0.14 இருக்கும். அப்போது ஒரு டைம் அது எழுதணும், ரெண்டாவது டைமு, இன்னொரு டைமு, அடுத்து ஒரு 0.14. இதை சால்வ் பண்ணி ஆன்சர் வரணும். இப்படி ஒரு டைமும் அதோட விட்டத்தை எடுத்து இப்படி போட்டலாம். 3 டைம் போட்டு 4வது டைம் 0.14 போட்டு அதை கண்டுபிடிக்க வேணாம். அதுக்காக தான் இந்த இதை எடுத்துட்டு இதுக்காக காமனாக உருவாக்குனது தான் இந்த 22/7ங்கிற கான்செப்ட். ஏன்னா என்ன வட்டம் இருந்தாலும் அது எவ்வளோ விட்டமோ அந்த விட்டத்தோட 3.14 மடங்கு, அதாவது அந்த விட்டம் மாதிரியே 3.14 மடங்கு தான் அதோடைய சுற்றளவுன்னு கண்டுபிடிச்சாங்க காமனாக எல்லாத்துக்குமே. அப்போ எதுக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு டைம் போட்டு அந்த 3 டைம் போட்டு சால்வ் பண்ணணும்? எல்லா வட்டத்துக்குமே காமனாக அந்த வட்டத்துடைய சுற்றளவு எப்படி இருக்குன்னா அதோடைய விட்டம் எவ்வளவோ அந்த விட்டம் மாதிரி 3.14 மடங்கு அதோடைய சுற்றளவாக இருக்கும். அப்புறம் எதுக்கு போட்டு ஒரு டைம் போட்டுக்கிட்டு விட்டத்தை கண்டுபிடிங்க. விட்டத்தோட இன்ட்டு 3.14 இல்லாட்டி 22/17, 22/7 போட்டு கால்குலேட் பண்ணுங்க, சுற்றளவு கிடைச்சிரும். அதுக்காக தான் இந்த 22/7 காமன் நம்பரை வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு டைமும் ஒரு வட்டத்தோட விட்டத்தை கண்டுபிடிச்சி அந்த விட்டம் மாதிரியே 3.14 மடங்கு இருக்குன்னு ஒரு டைம் அதை எடுத்து எழுதி அது இப்போ ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு பை வேல்யூன்னு உனக்கு தெரியாது, உங்களுக்கு ஒரு பை வேல்யூன்னு ஒன்று இருக்குன்னே தெரியல, அப்படி ஒரு கான்செப்டே உலகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வட்டத்தோடைய சுற்றளவை கண்டுபிடிக்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இங்கே பாருங்களேன், இப்போ இந்த வட்டம் இருக்குது, இதோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்க என்ன ஃபார்மெட்னா இதோடைய விட்டத்தை கண்டுபிடிக்கணும். விட்டத்தை கண்டுபிடிச்சிட்டேன், எவ்வளோ? 7 சென்டிமீட்டர். சரியா? இதை நான் ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு விட்டம் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி 3.14 மடங்கு சுற்றளவு இருக்கும். அப்போ நான் ஒரு டைம் எழுதிட்டேன்னா இந்த 7 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு டைம் எழுதுவேன், இன்னொரு டைம் மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 0.14. இதெல்லாம் கான்ஸ்டன்ட், எல்லாத்துக்குமே 0.14 தான் மிச்சம். அப்போது இதை ஒரு டைம் போடணும். 3 21 போய் 21.14 அப்படின்னு போட்டு நீங்கள் அதை ஆன்சர் போடணும். ஸோ இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் இதை போட வேண்டாங்கிறதுக்காக எப்படியும் கான்ஸ்டண்ட்டாக என்ன விட்டம் இருக்கோ அதோட
இன்ட்டு 3.14 மடங்கு பெருக்குனா அதோடைய சுற்றளவு வந்துருதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. அதுக்காக இந்த 3.14 அப்படிங்கிறத பை அப்படின்னு ஒரு வேல்யூவாக மாற்றி நீங்கள் என்ன விட்டம் வச்சுருக்கீங்களோ அந்த விட்டத்தோட இந்த பை வேல்யூவை பெருக்குங்க, உங்களுக்கு அதோடைய அந்த வட்டத்துடைய சுற்றளவு கிடைச்சிரும்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். நம்ம கண்டுபிடிச்ச சுற்றளவு கரெக்டானு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன சுற்றளவு கண்டுபிடிக்கிறோமோ பை அதோடைய விட்டம் இது ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ 3.14, அதாவது இந்த பை வேல்யூ தான் வரும். அதுக்காக தான் இந்த பை அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக கொடுத்தாங்க. புரியுதா? திரும்ப ஒரு டைம் கரெக்டாக சொல்கிறேன், பிடிச்சிங்க. பை அப்படிங்கிறது எதுக்காக? வட்டத்துடைய சுற்றளவு கண்டுபிடிக்க. ஏன் வட்டத்துடைய சுற்றளவு கண்டுபிடிக்க பை பயன்படுத்துகிறோம்? ஏன்னா எவ்வளோ பெரிய வட்டமாக இருந்தாலும் அந்த வட்டத்துடைய விட்டத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். எண்டு டு எண்டு அந்த விட்டம் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கோ அந்த விட்டம் போலையே அந்த விட்டத்தோட 3.14 மடங்கு தான் அந்த வட்டத்துடைய சுற்றளவு இருக்கும். இதுதான் உலகத்துடைய நேர். எவ்வளோ பெரிய வட்டம் இருந்தாலும் சரி அந்த வட்டத்துடைய விட்டம் எவ்வளோ சென்டிமீட்டரோ அதோட இன்ட்டு 3.14 மடங்கு தான் அதோடைய சுற்றளவு. இதை ஒரு டைமும் அந்த வட்டத்துடைய விட்டத்தோட போட்டு 3 டைம் 0.14 டைம் போட்டு அதை கால்குலேட் பண்ண வேணான்னு அதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இந்த 3.14. ஏன்னா எப்படியும் அந்த வட்டத்தோட 3.14 மடங்கு தான் சுற்றளவா எல்லாத்துக்குமே வரப்போகுது. அப்புறம் எதுக்கு ஒரு டைம் போட்டுக்கிட்டு? அப்போ வட்டத்தோட விட்டம் என்னவோ அதை போட்டு இன்ட்டு 22/7 அல்லது 3.14 அந்த பை வேல்யூ போடுங்க, உங்களுக்கு அந்த வட்டத்துடைய சுற்றளவு கிடைச்சிரும், வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு தான் அந்த பை வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த பை வேல்யூ ஆரியப்பட்டரோட காலத்தில் கண்டுபிடிச்சது. அப்படியே அவருடைய காலத்துலேருந்து தொடர்ந்து இந்த பை வேல்யூ நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது. இப்போ அந்த பை வந்து 3.1415 போயிட்டே இருக்கும். இந்த போயிட்டே இருக்கிற தசம எண்கள் கண்டினியூவா இது லட்சங்களை கடந்து போகும். லட்சம் நம்பரை கடந்து இது போயிட்டு இருக்கு, எண்டே இல்லை. இதுக்கு ஒரு பேர் கூட உண்டு. அதாவது மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி உலகத்துடைய பை தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா மார்ச் மாதம் 3ஆம் தேதியா கரெக்டா? ஸோ அந்த டேட் என்ன 14. அப்போ 3.14 நம்ம பை வேல்யூ வச்சிருந்தோம்ல. ஸோ இது அந்த 3.14ங்கிற மாதிரி மேட்சிங்காக இருக்குன்ட்டு மார்ச் 14ஆம் தேதி நம்ம உலகத்துடைய பை தினத்தை செலிப்ரேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மார்ச் 14 தான் ஐன்ஸ்டீன் அவர்களுடைய பர்த்டேவும் அன்னைக்கு தான். அதனால் நிறைய பை வேல்யூவோட கனெக்ட் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு பை வேல்யூனா என்ன, ஏன் நம்ம அதை வட்டத்துடைய சுற்றளவு கண்டுபிடிக்க அப்ளை பண்ணோன்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கையில் இருக்கிற வளையல் இருக்குல்ல, வீட்டில் அம்மாட்டையோ அக்காட்டையோ வளையல் இருக்கும். அந்த வளையலை கையில் வாங்கி அந்த வளையல் இருக்குல்ல, இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ என்னோட கையில் இருந்து ஒரு சின்ன ஒரு இது போட்டிருக்கேன், வளையம் ஒன்று காப்பு இருக்குல்ல, இதை வச்சே சொல்கிறேன். இப்போது வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட வளையல் வாங்குங்க, யாருக்கிட்டையாவது. இப்போ ஏதோ ஒன்று கையில் நீங்கள் காப்பு போட்டிருந்தாலும் ஓகே. இப்போ இருக்குல்ல இதோட வட்டம், இது ஒரு வட்டம். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு வட்டமா? இந்த வட்டத்தோட சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த வட்டத்தோட எண்டுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு கோடை போட்டு ஸ்கேலை வச்சு அளந்து அதோட சென்டிமீட்டர் விட்டம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருவேன். இப்போ இது 2 சென்டிமீட்டர், சாரி ஒரு 4 சென்டிமீட்டர் இதோட விட்டம்னு வச்சுங்க. அந்த 4 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.14 மடங்கு அதுதான் அதோடைய சுற்றளவு. இப்போ அது 7 சென்டிமீட்டராக இருந்தால் 7 இன்ட்டு அதோடைய 3, அந்த 7 இன்ட்டு 7 மாதிரி 3.14 மடங்கு தான் அதோட சுற்றளவு. இதே ஒரு 500 சென்டிமீட்டராக இருந்தால் 500 இன்ட்டு அதோட 3.14 மடங்கு தான் அதோட சுற்றளவு. ஸோ என்ன விட்டமோ அந்த விட்டம் போல 3.14 மடங்கு தான் அந்த வட்டத்துடைய சுற்றளவாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த ஒன்றுத்துக்கும் ஒரு வட்டத்துக்கும் அந்த வட்டத்துடைய விட்டத்தை 3 டைம் எழுதி 4வது டைமில் 0.14 போட்டு அதோட மிச்சத்தையும் சேர்த்து ஒரு டைமும் பண்ண வேணான்னு அதை கான்ஸ்டண்ட்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா வட்டத்துக்கும் இதே நம்பர் தான்ப்பா வருது, எதுக்காக அப்புறம் ஒரு டைம் பண்ணுறீங்க? அதனால ஒரு வட்டத்தோட விட்டத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட இன்ட்டு 22/7 அல்லது 3.14 போட்டு பெருக்குங்க, வர்றதான் சுற்றளவு, முடிஞ்சு போச்சு. இதை தான் நம்ம 2πrன்னு போடுறோம். 2πrன்னு போடும்போது இங்கே பாருங்களேன், வட்டத்தோட சுற்றளவு 2πrன்னு போடுறோம். அப்போ 2 இன்ட்டு பை வேல்யூ என்ன 22/7, ஆர்னா என்ன ரேடியஸ், விட்டத்தில் பாதி தான் ரேடியஸ். இப்போ இதில் விட்டம் 14 சென்டிமீட்டர், அப்போ பாதி 7, 7க்கு 7 அடிச்சிருங்க, 2 22 44. அப்பயும் அதே ஆன்சர் தான் வரும். நான் டைரெக்டாக சொல்கிறேன், ஆனால் இது ஃபார்முலா அப்படி இருக்குது, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இப்போ பையோட வேல்யூ புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் மேக்ஸில் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? இதே மாதிரி நிறைய பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இனிமேல் 1 by 1 வரும். ஸோ 2026 நம்மளோட சேனலில் இன்னும் நிறைய கணிதம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஸோ பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.